ஹே காய்ஸ், என் பேரு ஜோ. இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி டெக் நண்பர்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோட் ஆஃப் டெக் டாக்ல OnePlus டிவியோட ரூமர் பற்றி பார்ப்போம். இந்தியாவில் OnePlus 2014லேருந்து அவங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸை விற்க ஆரம்பித்தாங்க. இவங்க ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்து அதை பாதி ரேட்டில் விற்று ஃப்ளாக்ஷிப் கில்லர் என்ற டைட்டிலும் வாங்கினாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை இவங்க OnePlus 1லேருந்து ஆரம்பித்து இப்போ OnePlus 7லையும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. OnePlusோட CEO ஆன பீட் லவ் என்றவர் போன வருஷம் நாங்கள் கூட சீக்கிரத்திலே ஸ்மார்ட் டிவி செக்மெண்ட்டில் என்ட்ரோன்னு சொல்லியிருந்தாரு. அதனால் இந்த வருஷம் மே மாதத்தில் நடந்த OnePlusோட லான்ச் ஈவெண்ட்டில் இவங்க சொன்ன ஸ்மார்ட் டிவியை லான்ச் பண்ணுவாங்கன்ட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் OnePlus எந்த ஒரு டிவியும் லான்ச் பண்ணலை. எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ஏமாற்றம் தான் கொடுத்தாங்க. இப்போ ட்விட்டரில் இஷான் அகர்வால்னு சொல்லக்கூடிய ஒரு டிப்ஸ்டர், உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு நல்ல நியூஸ் வச்சுருக்கேன். OnePlus டிவி ரொம்ப தூரத்தில் இல்லை, இவங்க கூட சீக்கிரத்தில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த டிவிலேருந்து ஹை எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கேன். வாட் அபவுட் யூன்ட்டு ஒரு ட்வீட்டும் போட்டிருக்காரு. இந்த டிவியை பற்றி எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷனும் இவர் மென்ஷன் பண்ணல. ஆனால் இதில் இருக்கிற ஹார்ட்வேர் நல்ல ஒரு ஹை குவாலிட்டியாகவும் இதில் இருக்கிற சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல சீம்லெஸ்ஸாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இந்த டிவியில் 4K மற்றும் ஒரு HDR டிஸ்பிளேயாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடிஷ்னலாக Amazon Alexa இல்லை Google Assistant போல AIயும் இதில் இருக்கும். இந்த டிவியோட ப்ரைஸிங் பற்றி சரியாக தெரியல. பட் எவ்வளோ இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கெஸ் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டெக் விரும்புகிறவங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் அடிக்கடி பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு எபிசோடில் பார்க்கலாம். நான் உங்கள் டெக் நண்பன் ஜோ.